தள்ளுங்க ஆண்டி. ஆண்டியா? ஆமா, வேஷம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏன்டா மாப்ள, எதுக்குடா என்ன திடீர்னு பொம்பளை வேஷம் போட்டு இங்க கூட்டி வந்திருக்கேன்? நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன்டா. மாமா, நம்மால இங்க நீச்சல் ட்ரைனிங் வந்திருக்கு. நான் இங்க உள்ள பூந்து பண்ண வேண்டிய வேலைக்கு நிறைய இருக்கு மாமா. அதுல நீ மட்டும் கலந்துக்கிற வேண்டியதானே, என்னையே கொண்டாந்து கலக்குற. என்ன ரெட் ஏரியாக்கா கூப்பிட்டு வந்தேன்? கூட்டி போனாலும் போகலாம். மேடம், ராவா போங்க போங்க. உன் பேர் என்ன? மாடசாமி. உன்னை சாத்தா மாடு மாடுன்னு கூப்பிடா? எப்படி வேணாலும் கூப்பிடு. மாடு மாடு அழகான மாடுதான். கட்ட முரட்டு கட்ட. டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கணும், அங்கதான் வந்து நிக்கிறான். மாமா, என்ன ஏன் பாரு, எங்க பாரு போகுது பாரு. நம்ம கவனிக்கடிக்கு வந்த பொண்ணு பாத்தியா பாத்தியா? இதுதானா? நம்ம இல்லாத நேரத்துல இந்த சூரியாத்தாயா அலைஞ்சிருக்கான். நல்ல விளையாட்டா இருக்கா மாப்ள? மாப்ள, ஏய் மாப்ள, எங்க போனா? ஹலோ ஆண்டி, இந்த ஜிப்பா கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? எனக்கு தெரியாது போடி. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை ஹெல்ப் பண்ணக்கூடாதா? பொம்பளையா இருந்தா தானே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன சொன்னீங்க? இல்ல, பொம்பளைக்கு பொம்பளை ஹெல்ப் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். பொடி கருப்பி, அடி கிறுக்கி கருப்பி கிறுக்கி பொடி கருப்பி. எங்கடி எங்கடி குடிக்கிறேன் எங்கடி குடிக்கிறேன்? அங்க போய் குடிக்க வேண்டியதானே. நல்ல வெள்ளை பண்ணி மாறி துணிமணியெல்லாம் நினைச்சு விடுடி. வந்து பாத்துட்டு போறான்னு சொன்னேன், பாத்ரூம் உள்ள தள்ளிட்டு போறா. அச்சோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. Thank you, thank you. சத்தம் போடாத, சத்தம் போடாத. நீங்களா? இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்ல, பாத்துட்டேன்ல. சரியான ஆளுதான். அத்தி முழு மூச்சு இறங்கிட்டான் போல் இருக்க. ஆண்டி, உள்ள ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துங்க. சரி ஆண்டி. பொம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு உயரமா ஒரு பொண்ணு. ஆம்பளையா தெரிஞ்சு போச்சா? நல்ல வேளை நம்மள யாரும் கண்டுபிடிக்கலப்பா. ஐயோ, அவனுக்கு ஆள மாத்தி பிடிச்சனே. ஆஹா, மொத்த கூட்டம் வந்துட்டு சாமி. மாமா, நானும் நீ ஆம்பளை தெரிஞ்சு போச்சு மாமா. ஐயோ, ஒரு வகையில என்ன மாத்தி. அடே அடே அடே, மாமாவை இருந்து கையோட கொட்டி போடா. பிடிச்சாங்கன்னா செருப்பாங்க. கர்மத்தவர கட்ட முடியல, இருக்கிற வேண்டியதான். அப்பா, இல்ல வேணா வேணா அண்ணே, சும்மா அந்த உசு பத்தி விட்டு ஓடுறா நீ. உன்னைய நான் இன்னைக்கு பிரிச்சு மேல ஆம்பளை கிடையாது. எங்கடி ஓட பாக்குற? அந்துக்குள்ள போனாலும் சரி, பொந்துக்குள்ள போனாலும் சரி, விட மாட்டேன். லட்சுமி, உன் தம்பிக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு பொண்ணை கற்பழிக்கிறதுக்காக துரத்துவா? கற்பழிக்கவா? வெறி முடிச்சு துரத்துறா. அகோர பசியோட துரத்துறா. 20 வருஷம் விரதத்தை முடிச்சுக்கிற முடிவோட துரத்துறா. ஆஞ்சநேய பக்தங்கா, நம்பாத. அந்த பொண்ணு வடநாட்டு பொண்ணா இருக்கும் போல இருக்கு. சுடிதார போட்டுக்கிட்டு குதிங்கால் புடனையில தட்டுற மாதிரி ஐயோ அம்மான்னு ஓடுது. இந்த காட்சியை பார்த்து எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல, ஏன் பைக்கும் கூட ஓடல. அப்படியே மிரண்டு போய் நிக்கிறேன். நான் உன்னை என்னமோ நினைச்சேன் தம்பி. எக்கா, பேசாதடா. ஆத்தி கண்ணை புடிங்கிடுவாங்க போல் இருக்க. ஆஞ்சநேய பக்தங்கிற போர்வையில அலையிற காம வெறி பிடிச்ச காட்டானே. காட்டாளா? லட்சுமி, నేను అప్పుడే ఏమి చెప్తాను చెప్పు లక్ష్మి, ఏమి చెప్తాను? அம்மாடி, இது தெலுங்கு இல்ல. இந்த முகரிக்கு நொல்லையோ சொல்லையோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னானே, கேட்டியா? இங்க வாரா சார்.
மாமா கூப்பிடுறாருல போடா. ராசா வா. நானும் தான் ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கேன். தங்கண்டா தங்கம். இது வரைக்கும் ஒரு பொண்ணையாவது ஏறெடுத்து பார்த்திருப்பானா? இல்ல பார்த்ததா யாராவது சொல்லிருப்பாங்களா? நான் சொல்லிடுறேன் இப்ப. வேற வழி மாமா. அப்படி சொன்னா தான் நான் நம்பவனா? சொன்னவங்களை உசுரோடைய விட மாட்டேன். எது? லேடிஸ் பொறுக்கி. போதும் நிறுத்துங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இஷ்டத்துக்கு என் தம்பியை திட்டிட்டே இருக்கீங்க. என் தம்பி ஒன்னும் அப்படிப்பட்டவன் இல்ல. நாங்க அப்படி வளர்க்கல. என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அக்கா அழகடா தம்பி. அவர் புள்ள தங்கம்னா நீ எனக்கு வைரண்டா. தைரியமா இரு. அறிவு கெட்டவளையே, அறிவு கெட்டவளே. நான் என் 2 கண்ணால பார்த்தேன்டி. நம்ம சக்தி ஒசரத்துல ஒரு பொண்ணை துரத்திட்டு ஓடுறான். ஓடுனது அவன் தானையா, அவன் தானே. ஏன் உயர்த்துறியாப்பா? ஆமாங்கிற. ஐயா ஆய் மாமா, இனிமே இவர் கூட சேரவே மாட்டேன். இன்னும் சேர்த்து கொடுத்துருவாரு. அடா ஐயோ பையனே. அப்புறம் துரத்திட்டு ஓடும்போது என்னமோ ஒரு வார்த்தை சொன்னானே. என்ன சொன்னா? ஒரு தப்பும் பண்ணவே இல்ல, உலக லெவல்ல பழி போடுறாங்க. ஞாபகம் வந்துருச்சு. புடிச்சிட்டேன். அடியே உன்னை பிரிச்சு மேயாம விட மாட்டேன்டி அப்படின்னு வேற சொன்னானே. அப்படின்னா என்னங்க? ஆக்சுவலா அது என்ன மேட்டர்னா, என்னடி அதுக்கெல்லாம் இங்க விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? அந்த பொண்ணை நீ துரத்துனதோட நிப்பாட்டிட்டியா இல்ல பிரிச்சு மேட்சையா? சொல்றேன் 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 சொல்லடே சொல்றேன். ஓய் ஓய் என்ன மச்சான், கார் ஓட்டுனா மாடு ஓட்டுறியே? அட்டு வண்டி சத்தம் கொடுத்தா தான் நம்ம வண்டி போகுது. அப்ப வண்டியை வயல்ல இறக்கி விடுங்க, மேஞ்சிட்டு வரட்டும். நல்ல வேளை அந்த வண்டியில வெளியூர் போல நான். நீ என்ன பண்ணிக்கிட்டியா? அவ யாரு? ஜவளி கடையில பார்த்தா அதே புள்ள. அந்த புள்ளைய கொண்டாந்து வைக்க போன வச்சு தொடாவிக்கிட்டியா? மாட்டிக்கிச்சுடா. அதான் தெரியுது. ஓய் பாபளோய் அதான் சிக்கிச்சுடா. ஐயோ சிக்கிக்கிச்சுனா பெரிய சிக்கலாய் போகுமே. நான் என்ன பண்ணுவேன்? நீ இருக்கல எப்படா சிக்க? புடிச்சு இழு இழு. இருக்கவா? பாத்துடா உடைச்சற போற. ஆமா, இனிமேல் உடைக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த வண்டியில? மச்சான் திறக்க மாட்டேங்குது. நம்ம நேரா மெக்கானிக் ஷாப் போய் அவங்கள விட்டு திறக்க விட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம். ஏன்? அந்த பக்கம் ஒரு கதவு இருக்கு, அது வழியா இறக்கிட்டு போறேன். கொடுக்கறதே குறியா இருக்கா? அக்கம் பக்கம் திரும்புறானா பாரு. அவ கொடுக்குற முட்டை காதை கிடைக்குது. சீட்டி சிறங்கில கொடுக்குறாளுவே, மெல்ல புடுக்குது. இறங்கி தரா மாமா. மாப்ளே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும். மாப்ளே அந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். மாப்ளே சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்து நிக்கும். மாப்ளே நிப்பாட்டு. இந்த பாட்டுல மாப்பிள்ளைங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாதுடா. அது வந்து மச்சான் என் மாப்பிள்ள இருக்கான்ல சக்தி, அந்த பையன் தன்னால வந்து ரத்த பாசத்துல தானா பாடிக்கிட்டு இருக்க மச்சான். அப்படியா? பாடு. பாரு மச்சான். மாப்ளே மாப்ளே போதும்டா. ஏய் மாமா மடையா ஏட போயல அறிவில்ல உனக்கு? மாமாவா? மாமாவாவது கீமாவாவது நம்ம 2 பேர்த்து சேர்த்து வச்சு அந்த மீசை பார்த்துச்சு முயல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாருமா. மாமாவை மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஆமா இப்ப அதான் முக்கியம், மாமனுக்கு மரியாதை கொடுக்கறது. அறிவு கெட்டவனே. ஐயோ இப்ப நான் இவளை எங்க ஒளிச்சு வைப்பேன்? கண்ணீர். ஆமா என்ன பைப்பை திறந்துட்ட மாதிரி கண்ணு ரெண்டுலயும் தொறு 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 தண்ணியா கொட்டுது. ஏன்? ஏய் மாமான்னு சொன்னேன். அதுவே நெஞ்சில் இடி இறங்கின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் படையா ஏனப்பையலே அறிவு கட்டவன். என்ன ரசதெல்லாம் உனக்கும் உங்க கொக்காளுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? 2 பேரும் நல்லா தரடா வச்சிருந்தேன். அடிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா. 10 பிசாக்கு பெறாத விஷயத்துக்கு போய் அங்க பக்கம் சிவாஜி மாதிரி பாட்டு பாடி அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை போய் யார் சொன்னா? போங்க. இதை நான் கொக்கா கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். எப்படியோ மூடி மறைச்சிட்டாயா? அவன் யாரு? இந்த தண்டவாணி மரமும் இல்ல, என் தில்லாலங்கடி வேலையில அவனுக்கு தெரியுமில்ல. இங்க வர்ற நீ எங்கடா சக்தி? இங்க இல்லப்பா நம்மளுக்கு காடு பண்ணையெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். மாமா நீ எப்ப வந்த? நான் அப்பதே வந்துட்டேன் மாப்பிள்ள. பிள்ளை இப்பதான் என்னை பாக்குது. பாத்தையாடா என் பிள்ளையோட பொறுப்ப. அது சரி, வைக்க போற தூக்கி பார்த்தா தெரியும் உங்க புள்ளியோட பொறுப்பு பருப்பெல்லாம். ஏமாமா
என்ன மாட்டி விடுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு வரீங்க கூப்பிட்டு வந்தியா? ஏய், உங்க அப்பா தாண்டா வாடா வைக்க போற பக்கம் போகணும் கூட்டி வந்தாரு. ஆனா வைக்க போறல இந்த அக்க பொறுக்கணும்னு யாருக்குடா தெரியும்? ஐயா மாமா ஏய், என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அப்புறம் வந்து சொல்றேன். வக்கீல வண்டியில ஏத்துற வரைக்கும் தேவையில்லாம யாரும் பேசப்படாது. ஏன் பேசிட்டாலும் வண்டி ஆஃப் பண்றான். டீசல் விக்கிற விலைக்கு வெட்டி போயிலு. வணக்கம் வெற்றிவேல் சார். வணக்கம் 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 வணக்கம். அடே அப்பா, இன்னைக்கு 2 லாரி வைக்க கட்டி சேர்ந்திருக்கும் போது இருக்கு. 2 நிமிஷத்துல அள்ளிட மாட்டேன். காசை கொடுத்து அள்ளுங்க. நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி மீத பணத்தை கொண்டு வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல நேர்மை ஒழுக்கம் வேணுங்க. அப்படித்தான் இத்தனை வருஷமா வக்கியாவரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன கிட்டோட சேர்த்து அந்த புள்ளையும் கொண்டு வர போறாங்க. ஏதாச்சும் பண்ணி சமாளி. ஏண்டா நீங்க பண்ற சேட்டைக்கு நான் சமாளிக்கணுமா? மோத்தாவா லேதா அப்படின்னா ஓரியா இல்லையா? என்னடா மறுபடியும் தெலுங்குல மிரட்டுற? பணமெல்லாம் சரியா இருக்கல, வக்கீல் அல்லலாம்ல. அட தள்ளுங்கப்பா. யோ நில்லையா? என்ன என்னமா பொம்பளைய கட்டி பிடிக்கிற மாதிரி போற? அப்படியே கோர் தள்ளி கொண்டு வரக்குதான். இந்த பக்கம் அல்லப்படாது. ஏன் வடக்க சூலம் தெக்க போய் அல்லு. தெக்க எனக்கு மூலம். ஏய், நீ வைக்க வாங்க வந்தியா உங்களுக்கு வந்தியா? வைக்க வாங்கத்தான். அப்ப நான் சொல்றது நீ காண்றா. ஏய், இத்து போன வக்கீல் அல்றக்கு என்னடா மூலம் சூழன்ட்டு ஏதோ ஒரு பக்கம் அள்ளிட்டு போட்டு விடு. ஆமா, இத பத்தி உங்களுக்கு தெரியாது. இது அக்காவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம். யார் இன்னைக்கு வைக்க கட்டு வாங்க வந்தாலும் தெற்கு பக்கம் அல்ல சொல்லி ஒரு சாமியார் என்கிட்ட சொல்லிருக்காரு. அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் ஒரு சாமியார் சொல்லியிருக்கேன். சும்மா கைய வீசாத விடுங்க பே. மாமனை பத்தியா மரியாதை நம்ம பேசுற? மாமனை பத்தி நான் எப்பயா பேசுனேன்? என்ன மாமா சொன்ன அப்பா பத்தி? சொன்னா தாங்க மாட்டடா நீ. அடங்கால. ஏண்டா என் மாமனை பார்த்தா கேன போய்க்கிற? ஏன பையலா அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றானா? உன்னை என்ன பண்ற பாரு. என்ன பண்ண போற? சொன்னாங்க பணத்தை வைக்க கட்டு விக்கிறாரா? உனக்கு வைக்க கட்டு கிடையாது, கீரை கட்டு கிடையாது. இடத்த களி பண்ணு. நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அடி கீரை கட்டு பேசு. அக்கிரிமெண்ட் போட்டுருக்க. அம்மா ஏய், நிப்பாட்டி 5 நிமிஷம் ஆச்சு. நீ கத்துற. அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. முடிஞ்சிருச்சு, கிளம்பு. நான் எப்ப சொன்னேன் அவரை பத்தி? ஒருவேளை சொல்லிருப்பனா? போங்கடா. உங்க டீலிங் ரொம்ப பிரபாவம்யா. ஆனா ஒண்ணியா, இந்த வக்கீல எப்படி விக்கிறேன்னு பாக்குறியா? அண்ணே வைக்க சீக்கிரம் ஏத்திரோனே. ஆமா, ஆ? தேங்க்ஸ். Thank you. அசத்திட்டேன். பின்ன இந்த ஆள வேற சமாளிக்கணும். வாங்க பாவா. இல்ல நிமிரு, கண்ணாடி கழட்டு. ஏண்டா அவன் என்ன பத்தி ஒண்ணுமே சொல்ல, ஏன்டா பணத்தை புடுங்கன? வாங்க மச்சான். அண்ணா மச்சான், அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேசுறாரு பேச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஓகே, வா போலாம். என்னப்பா? என் அப்பாவோட வீட்டுக்கு போ, கொஞ்சம் நான் விட்டு வந்துடுறேன். ஏய் சக்தி, உச்சி வெயில் மண்டை புழக்குது, நீ கார்ல வந்துரு. அந்த வெட்டி பையன் பைக் உருட்டிட்டு வரட்டு. ஏட்டி இல்ல. போ போ போ. அவனா போய்க்கிறோம். அதெல்லாம் முடியாது, நீ விட்டுட்டு வா போ. என்னால முடியாது. ஓத்தாவா லேதா? போத்தானு. என்ன அப்பனும் தெலுங்குல ஆரம்பிச்சிட்டாங்க? அட போடா, நான் பாத்துக்கிறேன். இந்த பிள்ளை எங்க வச்சிருக்கான்னு அடையாளம் தெரியலையே. மொத்தத்தை பிரிக்க வேண்டி இருக்குமோ? ஏய், என்ன காஸ்ட்லி மோட்டார் பைக்கு உன்னை நம்பி விட முடியாது. என் கண் பார்வையிலே இருக்கணும். நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். நியாயம் பிடிச்சவங்க. இந்த பிள்ளைய வீட்டுல கொண்டு விட முடியலையே. ஆடு மேய்க்கிற பசங்க பைக் ஓடுறதுனா இப்படித்தான் லேட் பண்ணுவானுங்க. சீக்கிரம் போடா. நீங்க சீக்கிரம் வரீங்களான்னு பாருங்க இந்த ஓட்ட வண்டியில. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? அக்கா அக்கா, சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. ஏன்டா நச்சரிச்சிட்டு இருக்க? பசிக்குதுல்லக்கா. இருடா, மாமா வரட்டும். மாமா என்னைக்கு வருது, நான் என்னைக்கு சாப்பிடுறது? நீ சீக்கிரம் போடுத்தா முதல்ல. வந்துட்டாரு. வந்துட்டாரா? நீ சாப்பிட்ட மாதிரி தான். என்னது வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க நடலுக்கு நான் இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு. உங்க மீன் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம். அது எப்படி சர்ன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா? அக்கா நாங்க தட்டிலே உட்கார்ந்து இருக்கா. சக்தி, ஏங்க நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். மீனை பிடிச்சது நானு. அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. அவர் முடிக்கத்தான். போடு 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 போடு. என்னங்க நீங்க? மாமா எங்க சாப்பிடுற இடத்துல வச்சுக்கிட்டு? சென்டர்ல இருக்கா அந்த பீசவை.
கரெக்டா பிடிக்கலையா? நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆ? ஆயத்தோட வடியுது அடைஞ்சிருச்சா? திங்கிறதுக்கு நீ அலையுதியே. அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல. அடடா கலரு ஷேப்புமே அள்ளிக்கிட்டு போற. பாவல சாப்பிடுற. தட்டைத்தான் சாப்பிடணும். அம்மா இன்னொரு பீஸ்மா. ஸ்மெல்ல வேற தூக்குற. லட்சுமி வர வர ஒரு சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம். ஆமா மகளே, காப்பு செஞ்சு போட போறானா? ஒடியா 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 ஒடியா. யாரா கூப்பிடுற? சமையல் செஞ்ச கைய. இது பரமாற கை, காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைனை வாங்கி போடுங்க. என்ன லட்சுமி சொல்ற? ஆமாங்க, மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமகதான். இவளா? யாரு சமைச்ச சொத்த யாரு சாப்பிட சொல்ற? எனக்கு சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் லட்சுமி. மனசுல கௌரவம் தான் பெருசு. ஏக்கா அந்த பிள்ளை என்ன சோத்துல விஷத்தையா கலந்துருக்கு? ஏன் அப்படி கோச்சுக்கிட்டு போறாரு? சரி எனக்கு மாப்பிளைக்கு போட்டு சோத்த. அட போமாமா, எங்க அப்பாவே சாப்பிடல, எனக்கு மட்டும் இருக்கு. எனக்கும் கௌரவம் தான் பெருசு. அப்புறம் எதுக்கு மீன் வச்சுட்டு போ. போ ஏக்கா வா, நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. உட்காரு. எனக்கு என் புருஷனோட புள்ளையோட கௌரவம் தான் பெருசு. பாருடா, ஏன் நேத்து எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களாக்கு? சரி போங்க, எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போடுறேன். பெண்ணப்ப ஏய், எவனார் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது. எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்ததுக்கு நம்ம புத்திய செருப்பால் அடிக்கணும். சரி. என்னங்க என்னங்க என்ன? நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருக்கும் தெரியாம ரகசியமா கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரட்டா? யாருக்கும் தெரியாம? அது ஒரு ரகசியமா? அப்படின்னா திருட்டுத்தனமா? எஸ். அப்பா என் மூஞ்சி பார்த்தா உனக்கு திருட மாதிரி தெரியுதா? இல்லங்க. மதுரைக்கு உசலப்பட்டிக்கு போற பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தெரியுதா? அண்ணா மரத்துல ஏறி தேங்காய் திருடுற மாதிரி தெரியுதா? கிணத்துக்குள்ள இறங்கி வாட்டர் பம்ப்ஸ் திருடுற மாதிரி உனக்கு தெரியுது? அடுத்த தோட்டத்துல போய் ஆடு மாடு கோழி எல்லாம் திருடிட்டு வர மாதிரி தெரியுது. அப்படித்தானே? இதான் பசியில இப்படிதான் கோபம் வரும். பேசாம படுங்க. தெரியாம ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்ளோ டெவலப்மெண்ட். ஐயோ, 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. அம்மா மாப்பிள மாப்பிள மாவு இல்லாத கிரைண்டர் மாதிரி வகுத்துக்குள்ள கடமட கடமட கடமடன்னு ஒரே கல்லு சத்தமா கேக்குதுடா. பசி கொலையாக்குது. வா, ஆளுக்கு ஒரு வாய் தெரியாம சாப்பிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமான வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாத, நான் வர முடியாது. ஏண்டா சொந்த வீட்டுல சாப்பிடுறது பிச்சைக்காரத்தனமாடா? என்னடா பத்தி பேசுறது? தேவையில்லாம எல்லாம் ரோசப்படாத. வாடா போலாம். மனுஷனா ஒரு கட்டுப்பாடு வேணும். பெத்த தாய் தகப்பனே அங்க சாப்பிடாம பட்டினியை கிடக்கும் போது பெத்த புள்ள நான் மட்டும் எப்படியா சாப்பிட முடியும்? உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க? ஏய், சோத்து விஷயத்துல ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற? இந்த பாரு, உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம்டா. நானும் உங்க அம்மாவும் 3 தடவை விடாம சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளையப்பா. தேவையில்லாம திடீர்னு சட்டத்தை போட்டு ஆளுகளை காலி பண்ணிடாங்கடா. வாடா சொன்னா கேட்டா ஆளுக்கு ஒரு கை சாப்பிடும்டா. வாடா. அடுக்கண்டாவா லேதா அப்படின்னா அடுக்கறையா இல்லையா? என்ன கோவம் வந்தா தெலுங்குல பேசுறாங்க? பூர்வீகம் தெலுங்கா இருக்குமோ? நம்ம தான் தெரியாதனமா பொண்ணை கொடுத்துட்டோம் போல் இருக்கு. சரி, இப்போதைக்கு அவங்க போக்குல போவோம். இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப கௌரவம் பாக்குறாங்களே. உங்க கௌரவத்துல இது உனக்கு முடியலடா, முடியலையே. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு தானே கேட்டேன். வேணும்னா உங்களுக்கு வேற சமைச்சு கொண்டு வரட்டா? ஏன் உனக்கு பசி பொறுக்கலையாக்கு? இதுதான் நம்ம ஊர்ல பக்கத்தலைக்கு பாயாசம் கேக்குறேன்னு சொல்லுவாங்க. சும்மா நோய்ங்காம போய் படு. இனி இந்த மனுஷனை நம்பினா வேலைக்கு ஆகாது. நாமளே ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்கிட வேண்டியதுதான்.
யாரும் பார்க்கல. இவ்ளோ பசி. பசி தாங்கலையே. மீன் குழம்பு. அவரும் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கலாம். கூப்பிட்டதுக்கு கௌரவம் தான் பெருசுன்னுட்டாங்க. நாம சாப்பிடாம இருக்க முடியுமா? எங்க லட்சுமி காணோம்? லட்சுமி! ஆஹா, பாத்ரூம் போயிருக்கா. வரதுக்குள்ள மீன் குழம்பு கரெக்ட் பண்ணிடணும். மனுஷனுக்கு கௌரவமா பசியான்னு பார்த்தா கடைசியில பசிதையா ஜெயிக்குது. கௌரவத்தை யாருக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிக்குவோம். திருடி திங்கிற விஷயத்துல முண்டாட்டி பிள்ளையால கூட்டு சேர்க்கப்படாது. படம் எடுத்து போடுறேன். ஆமா லட்சுமி, வச்சுதாகாத பாட்டி அநியாயமா பாத்திரம் விட்டு கரம் சாத்திட்டோம். போகும்போது நல்லா ஒரு குண்டா நிறைய எடுத்துட்டு போகணும். அமல் பயில் மாதிரி முதுக்கு முதுக்கு முதுக்குன்னு இருப்பா. நல்லா சாப்பிடுவாளே. சாப்பிடக்கூடிய விளாச்சே. முதல்ல நம்ம சாப்பிடுவா. லட்சுமி சாரிமா. சாரி சாரி. தேங்க்யூ. இங்க அவன்ட்ட மெத்து மெத்துன்னு கொண்டு வந்து தலகாணி அடிக்க வச்சது. ஐயோ லட்சுமி நீயா? நான் பாத்ரூம் விட்டுல கதவை சாத்திட்டு வந்தேன். இங்க எப்படி? சும்மா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. சும்மா இருங்க, ரொம்ப முக்கியம். ஆமா சாப்பிடுங்க, மெதுவா சாப்பிடுங்க. தொண்டையில மீன் முள் மாட்டிக்கும். நீ சாப்பிட்டு செல்லாம். சக்தி, நாம எதுக்கு வந்திருக்கோமோ அதுக்கு தான் வந்திருக்கான். சத்தம் போடாதீங்க. உள்ள பசியோட இருக்கான். சாப்பிட்டோம். பாடா, இந்த குடும்பத்துக்குள்ள இமேஜ் மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதும் போது நான் இருப்பா சாமி. ஐயோ, நைட்டோட நைட்டா தோழியை முடிச்சு விடாங்க கொடுக்க. அம்மா சோப்பா. மாப்பிள 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 தூங்கிட்டானோ? இருக்கட்டும் இருக்கட்டும். இவங்க போக்குல போனா கதை முடிஞ்சு போவோம். உசுரை காப்பாத்தோம்னா உடனே போய் சாப்பிட வேண்டியதான். கொலை அக்குதடா, பசி கொலை அக்குதே. அத்த மகளே, இன்னைக்கு திருடி தின்ற வேண்டியதான். வேற வழி சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னைக்கு சும்மா இருங்க. சும்மா டீல் விடாது. என் மாமன் வீட்டு விட்டு விரட்டி விட்டாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சினிமா கூட்டத்தில் தட்டு முறுக்கு விட்டாச்சும் படுத்துட மாட்டேன். அதுக்காண்டி உசுர வாட அளக்க முடியும்? இங்கே கையும் கழுவமா மாட்டிக்க போறோம். ரோசம் கட்ட பையன் சோத்த திங்க வர்றான் பாரு. கொண்டு போய் கிணத்தடி பக்கம் வச்சு கட்டு கட்டு கட்டுறேன். மொத்தச்சோறும் காலியாகி ஒத்தச்சோறு தான் இருக்கு. ஒரு பருக்கையா? அட பாவிகளா, எப்படா பத்து? பரவாயில்ல, இந்த வெறும் குழம்பையாச்சு எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவோம். என்ன இருக்கு? நெத்தி புட்டு மாதிரி ஒத்த சுட்டு. அட படுபாவிகளா, ஆஞ்சு மேய்ச்சிட்டு போயிருக்காங்களே. யாரு பார்த்த வேலையா இருக்கும்? நம்ம குடும்பத்துல 50 பேர் ரோசக்காரங்க. சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியலையே. நீயா அப்ப அங்க தூங்குறது? தலகாணி மாமா. தலகாணியா? செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அம்மா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? தின்னுக்கிட்டு இருந்தேன். இங்கிரியா? அட பாவி, மொத்த சோத்தையும் தின்றுக்கியே. தாய் மாமனுக்கு ஒரு வா சோறு வைக்கணும்னு நினைக்கலடா நீ. மாமா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. மொத்த சோத்தையும் நான் திங்கல.
எனக்கு முன்னாடி 2-3 பிட்டு ஓடி இருக்கு. 2-3 பிட்டா பிடிக்கிறா இப்ப பிடிக்கிறேன். 3 நாள் கேட்ட 1 நாள் லைட்ட. ஆஹா நம்ம குரூப். டன் 2 பேரும். ஆமா நினைச்சா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. எனக்கு அதை விட கவலமா இருக்கலாம். சொந்த வீட்டிலே சோத்த திருடி திங்கிற கும்பல இங்கதான் பாக்குறேன். கௌரவங்கிற ஒரு வார்த்தையை காப்பாத்துறதுக்கு மொத்த குடும்பமும் கொல்ல கூட்டமாயிட்டீங்களே. அக்கா நீயுமா இப்படி இறங்கிட்ட? நீ ஒருத்தியாவது என்ன மாதிரி இருப்பேன்னு நினைச்சனக்கா. ஒரு வாரத்துல கவுந்துட்டியே. போடா இருக்கு பயலே. Come here. நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே. எங்க எந்த பக்கம்? தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன். தண்ணி குடிக்கவா? மீசையில மீன் முள் ஒட்டி இருக்கு. தண்ணி குடிக்க வந்து போய் தொடர்ந்து பெரிய மனுஷன் செய்ய வராது. என் பிறந்த ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்காண்ட ஒரே காரணத்துக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த மாதிரி சீப்பான குடும்பத்தை விட்டு என்னைக்கே பிச்சுக்கிட்டு போயிருப்பேன் நான். புச்சுக்கு 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 புச்சுக்கா. இது என்ன என்னைக்குமே இல்லாத சிலிமிசமா இருக்கு. தப்பு பண்ற பெரிய மனுஷன் பூரா இப்படிதான் புச்சுக்கு புச்சுக்கு போடுவாங்களோ. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா?